நீதிமானா நீங்கள் வாழும் பொழுது இந்த பூமியில் பாதுகாக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். எடுத்தவர்கள் வாசியுங்கள். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் ஒரு வாசியுங்கள். நீதிமான்களுடைய வீடோ நிலை நிற்கும் என்று சொல்லியிருக்கிறது. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை என்பது பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கையும் என்றைக்கும் ஜீவனோடு இருக்கிற ஒரு வாழ்க்கை தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற பெண் மக்களுக்கும் ஆண்களுக்கும் எதிர்காலத்தை குறித்ததான ஒரு பயமும் நடுக்கமும் கேள்வியும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அடுத்த வருடம் எப்படிப்பட்டதா இருக்கும், என் பிள்ளையுடைய அடுத்த நகர்வு எப்படிப்பட்டதா இருக்கும், என் பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் எப்படிப்பட்டதா இருக்கும், என் திருச்சபையுடைய அடுத்த நடவடிக்கைகள் எப்படிப்பட்டதாய் காணப்படும், என்னுடைய தனிமனித வாழ்க்கை அடுத்து எப்படிப்பட்டதா இருக்கும் என்று சொல்லி அநேக கேள்வி உடையவர்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களுடைய வீடோ என்றைக்கும் அசையாது, என்றைக்குமே நிலை நிற்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறார். உலகத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்களுக்கும், எல்லா கொள்ளை நோய்களுக்கும், இயற்கை நிகழ்வுகளும் நடக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் என்றைக்குமே பாதுகாப்பார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நீங்கள் ஜெபித்த அந்த ஜெபம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா கொள்ளை நோய்களையும் நீங்கள் சொல்லி ஜெபித்த அந்த காரியம், கர்த்தர் எல்லாவற்றிலும் இருந்து நம்மையும் திருச்சபையும் பாதுகாக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது தன்னுடைய சாயலாய் கர்த்தர் மனிதர்களை உருவாக்கினார், தன்னுடைய விருப்பமாய் கர்த்தர் மனுஷர்களை உருவாக்கினார், ஒரு மிகப்பெரிய தோட்டத்திற்குள்ளாக அவர்களை கொண்டு வந்து வைத்தார். ஆனாலும் அவருடைய செயல்கள் எனக்கு பிரியமுள்ளதா இல்லை, அவருடைய வாழ்க்கை முறைகள் எனக்கு பிரியமுள்ளதாய் காணப்படலை, அவருடைய வாழ்வாதாரங்கள் என்னை திருப்திப்படுத்துகிற ஒரு காரியங்கள் இல்லை, இவர்கள் அழிக்க வேண்டும் என்று சொல்லி திட்டம் தீட்டும் பொழுது எடுத்தவர்கள் வாசியுங்கள். 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் ஒரு வாசியுங்கள். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். நீதிமானும் உத்தமனுமாய் இருந்த நோவாவை கர்த்தர் எப்படி பாதுகாத்தார் என்று சொல்லி நாம் நன்கு அறிந்திருக்கிறோம்.